Hi students, welcome to IK Academy. நம்ம தமிழ்நாடு MADWS கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், குவாலிட்டி கண்ட்ரோல் எய்ம்ஸ் டு. குவாலிட்டி கண்ட்ரோல் QC எதுக்கு வச்சிருக்காங்கன்னா எல்லா கம்பெனிலையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எந்த டிஃபெக்டும் இல்லாமல் முழு தரத்தோட கஸ்டமருக்கு போய் சேரணும். அதுதான் அவங்களோட முக்கியமான நோக்கம். ஸோ கொடுக்குற ஆப்ஷன்ஸ் படிச்சு பாருங்க, எது ஆப்டா இருக்கோ அதுதான். ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் டிஃபெக்ட்ஸ் இன் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் டிஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்காதீங்க. கரெக்ட் த டிஃபெக்ட்ஸ். டிஃபெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் நம்ம அனுப்பணும். ஓகேங்களா? ஆன்சர் ஏ. இன்க்ரீஸ் ஆப்ஷன் பி ஒன்று படிச்சு பாருங்க. இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஸ்பீட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் குவாலிட்டி. கண்டிப்பா இல்லை, குவாலிட்டி இல்லாம அனுப்பணும்னு சொல்லவே முடியாது. அடுத்தது, எலிமினேட் த நீட் ஆஃப் த கஸ்டமர் சர்வீஸ். லாஜிக்கே இல்லை. கஸ்டமரோட தேவையை பூர்த்தி பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா நினைக்க முடியாது. அடுத்து, இன்க்ரீஸ் த குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ்டு. ஆப்டா இல்லை. ஸோ ஆன்சர் ஏ தான். ஓகேங்களா? ஒரு டிஃபெக்ட் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அதை சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்டை கொடுப்போம். அதுதான் தரக்கட்டுப்பாடுனாலும் சரி குவாலிட்டி கண்ட்ரோலோட முக்கியமான நோக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், PPE ஸ்டாண்ட்ஸ் ஃபார். PPEயோட அப்சர்வேஷன் கேட்கிறாரு, அது அப்ரிவேஷன் கேட்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. PPEனா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். அதாவது ஹெல்மெட்டா இருக்கலாம், கிளவுஸா இருக்கலாம், சேஃப்டி ஷூஸ், இது எல்லாமே PPE. ஜஸ்ட் அப்ரிவேஷன், பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், அதுதான். Next question. The standard time of an operation is defined as the time taken by. அதாவது ரெண்டு டைம் இருக்கு, ஸ்டாண்டர்ட் டைம், இன்னொன்று அப்சர்வ்டு டைம். ஸ்டாண்டர்ட் டைம்னா ஒரு வேலை, ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு ஒரு ட்ரெயின்டு ஒர்க்கருக்கு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஒரு ட்ரெயின்டு ஒர்க்கர் ஒரு வேலையை, ஒரு டர்னிங்கோ மில்லிங்கோ கிரைண்டிங்கோ இந்த ஆப்ரேஷனை இவ்வளவு நேரத்துக்குள்ள முடிப்பாரு அப்படின்னு சொல்றதுதான் ஸ்டாண்டர்ட் டைம், ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? அதை விட சீக்கிரம் ஒருத்தர் முடிக்கிறாருன்னா அது எஃபிசியன்ட் அதிகம், அதை விட இன்னும் லேட்டா ஒருத்தர் முடிக்கிறாருன்னா எஃபிசியன்ட் கம்மி. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டைம்ன்றது ஒரு ஃபிக்ஸ் பண்ண டைம். அந்த ஃபிக்ஸிங் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ட்ரெயின்டு ஒர்க்கரை ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோ ஒரு நார்மல் பர்சனுக்கு வைக்கிறவங்கள பிபி இவ்வளோ இருக்கணும், சுகர் இருக்கணும், அது மாதிரி ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின்டு ஒர்க்கர் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த அதுதான் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா அப்சர்வ்டு டைம். அப்சர்வ்டு டைம்னா ஒரு ஒர்க்கர் ஸ்டாண்டர்ட் டைம் இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவர் வேலையை எவ்வளோ நேரம் முடிக்கிறாருன்னு நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அப்சர்வ்டு டைம். அதை ஸ்டாண்டர்ட் டைமோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதை விட சீக்கிரம் முடிச்சாருன்னா இவர் நல்ல வேலை பார்க்குறாரு, எஃபிசியன்ட்னு சொல்லுவாங்க. அதை விட கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டாருன்னா இவரோட எஃபிசியன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதுக்கு இவருக்கு கொஞ்சம் ட்ரைனிங் நாலேஜ் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்று. நெக்ஸ்ட் 29. அதான், the actual time taken by a worker to complete a specific operation or task is known as observed time. ஓகேங்களா? ஒரு ஆக்சுவலா ஒரு உண்மையிலே ஒரு ஒர்க்கர் பண்றப்ப எவ்வளவு டைம் ஆகுதுன்றது அப்சர்வ் டைம். இது வேரி ஆகும், எக்ஸாக்டா சேம் வரனாலும் வரலாம். அடுத்தது அனாலிசிஸ் ஆஃப் மேன் ஒர்க் மெத்தட் பை யூசிங் எ மோஷன் பிக்சர் கேமரா வித் எ டைமிங் டிவைஸ் இன் எ ஃபீல்ட் ஆஃப் வியூ இஸ் நோன் அஸ். ஒன்றும் இல்லைப்பா, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு டயத்தை பத்தி, ஒரு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, நேர மேலாண்மையை பத்தி மட்டுமே அதிகமா படிக்கிறது டைம் ஸ்டடி. ஓகேங்களா? வேலை ஒரு ஒர்க்கை பத்தி மட்டும் படிச்சா அது ஒர்க் ஸ்டடி. ஓகேங்களா? மூவ்மெண்ட், ஒரு மனுஷனோட மூவ்மெண்ட்ஸை பத்தி படிக்கிறது மோஷன் ஸ்டடி. இங்க பாருங்க, மைக்ரோ மோஷன் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு பிக் அண்ட் பிளேஸ் வேலையே இருக்கு, ஒரு இடத்துல இருந்து எடுத்து வைக்கணும், அதை பேக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பேக்கிங் வச்சுக்கோங்க. ஒரு கை மூவ் ஆகும், பேக்கிங்ல என்ன ஆகும், கை மூவ் ஆகும், கண்ணோட மூவ்மெண்ட் இருக்கும், ஹெட்டோட மூவ்மெண்ட். எடுக்கணும், வைக்கணும், பண்ணணும், எடுத்து வைக்கணும், மறுபடியும் எடுக்கணும், வைக்கணும், பேக் பண்ணணும், எடுத்து வைக்கணும்.
ஓகேங்களா. ரொம்ப பேக்கிங் ஏரியாவிலலாம் மேபி நீங்க வீடியோ வேணாலும் பாருங்க. பேக்கிங் எல்லாம் ஒரே மோஷனை திரும்ப திரும்ப ஃபாஸ்டா பண்ணி அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு கேமராவை செட் பண்ணி ஒரு கை எப்படியெல்லாம் மூவ் ஆகுதுன்னு ஒரு 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 ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் மைக்ரோ மோஷன் ஸ்டடி. ஒவ்வொரு மோஷன், சின்ன சின்ன மோஷன்ஸ் எல்லாம் அது கேப்சர் பண்ணி ஸ்டடி பண்ணி நமக்கு கொடுக்கும். இதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் தெர்பிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்பிளிக்ஸ்ங்கிறது அதை நான் அடுத்து வர்றேன். மைக்ரோ மோஷன் எதுக்கு அப்படின்னா, தேவையில்லாத மோஷனை குறைச்சு வேலையையும் ஈஸியாக்கணும், அதே சமயம் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கானது தான். இதை வந்து சொன்னவர் யாருன்னா கில்பர்ட் அப்படிங்கிறவர் சொன்னாரு. இந்த கில்பர்ட் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி போட்டீங்கன்னா அதுக்கு பேரு தெர்பிளிக்ஸ் வரும். சரிங்களா. மொத்தம் ஒரு அரௌண்ட் ஐ திங்க் 18 தெர்பிளிக்ஸ் இருக்கு. வாட்ச் பண்றது, இன்ஸ்பெக்ஷன், ஹோல்டிங், அது அதெல்லாம். ஓகேங்களா. அதுவும் முக்கியமான கொஸ்டின் தான், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் டி, மைக்ரோ மோஷன் ஸ்டடி. நிறைய கேமராவெல்லாம் வச்சு ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் எல்லாம் ஸ்டடி பண்ணி அதை மூவ்மெண்ட்ஸை முடிஞ்ச அளவு குறைக்க பார்ப்பாங்க, வேலையும் சீக்கிரம் முடிக்க பார்ப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Study of the systematic investigation of the existing method of doing a job in order to develop and install an easy, rapid and efficient and effective procedure for doing the same job and at low cost is known as simple. ஒரு வேலை மெத்தட் எந்த முறையில செய்யறாங்க பாருங்க. மோஷன் பத்தி அவங்க சொல்லல, எந்த ஒரு எந்த மெத்தட்ல ஒரு வேலையை செய்யறாங்கன்னு ஸ்டடி பண்ணிட்டு அந்த மெத்தடை எப்படி மாத்துறாங்க. அது ஈஸியா இருக்கணும், ஸ்பீடை அதிகப்படுத்தணும், எஃபிஷியன்ட் சிறப்பா முடிக்கணும், என்ன ப்ரொசீஜரை நல்லா எஃபெக்டிவா பண்றதுக்கு இந்த ஸ்டடிக்கு பேர் என்ன? பேர்லயே இருக்கு மெத்தடுன்னு. ஸோ மெத்தட் ஸ்டடி. டயத்தை பத்தி சொன்னா டைம் ஸ்டடி. மைக்ரோ மோஷனா சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸை பத்தி சொன்னா மைக்ரோ மோஷன் ஸ்டடி. ஓகேங்களா. மோஷன் கம்பைன்டு வித் டைம்னா மோஷன் அண்ட் டைம் ஸ்டடி. இப்போ கொடுத்துருக்கிறது மெத்தட். அந்த மெத்தடை எல்லா ஸ்டடியும் எதுக்குன்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். ஃபர்ஸ்ட் லேத் இருந்தது, லேத்ல இருந்து சிஎன்சி போச்சு, சிஎன்சியா வந்தது. இப்போ சிஎன்சியும் ரோபோட்டையும் இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. மெத்தட் மாறிக்கிட்டே இருக்கும், டைமும் மாறும். டைம் பார்த்தீங்கன்னா லேத்ல செய்யற டைமும் சிஎன்சில செய்யற டைமும், சிஎன்சி வித் ரோபோட்டிக் இன்டகிரேஷனோட டைமும் வேரி ஆகும், அக்யூரேசியும் மூணுக்கும் வேரி ஆகும். ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட் தான். அந்த ஸ்டடி வந்து எதுக்குன்னா மேக்ஸிமம் டெவலப்மெண்ட்டுக்கு தான். அடுத்தது மேட்ச் தான் ஃபாலோவிங். இது சிம்பிள் தான். அடுத்ததுன்னா ஓகேங்களா. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே முக்கியம். இந்த சிம்பிள்ஸ்லேருந்து MAWS மட்டும் இல்லை, நிறைய ஏஇ எக்ஸாமா இருந்தாலும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல குறைஞ்சது ஒரு கொஸ்டினாவது இதுலேருந்து வந்துடுது. ஒரு 10 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5-6 கொஸ்டின்ல இது இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா. இது 5ஐயும் பார்த்துக்குங்க. அதை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். A man is doing some productive work அப்படின்னாலே என்னன்னா ஆப்ரேஷன். ஓ அப்படிங்கிறது ஆப்ரேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏக்கு 5. ஓகேங்களா. ஏக்கு 5. அடுத்தது a load is moving from one place to another. இது ஈஸி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னாலே டிரான்ஸ்போர்டேஷன் சிம்பிள், ஏரோ சிம்பிள் தான். ஸோ பிக்கு 4. அடுத்து a hand is not accomplishing anything and is measuring the dimension of the product. ஒரு இதை அளந்துகிட்டு இருக்காங்க, ஏதோ மெஷர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா என்ன சொல்றாங்க? இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷனுக்கான சிம்பிள் என்னன்னா ஸ்கொயர் சிம்பிள். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து ஷார்டேஜ். ஷார்டேஜ் அப்படின்னா முக்கோணத்தை கீழே தலைகீழ திருப்பி போடுறது. ஆன்சர் 1. அடுத்து a hand is holding one object. அதுக்கான இது 3. ஓகேங்களா. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ப்ரீ டிட்டர்மைன்டு மோஷன் டைம் சிஸ்டம். ஓகேங்களா. அதாவது மோஷன் டைம் முன்னாடியே இதுக்கு இவ்வளவுதான் டைம் ஆகும், இதுக்கு இந்த மாதிரி மோஷன்ஸ் வேணும். ஸோ இதுக்கு பேர் தான் PMTS பேரு, ப்ரீ டிட்டர்மைன்டு மோஷன் டைம் சிஸ்டம். இன்க்ளூட்ஸ் அது எதெல்லாம் சேர்ந்துருக்குன்னா மெத்தட் டைம் மெஷர்மெண்ட் இருக்கும், ஒர்க் ஃபேக்டர் சிஸ்டம், என்ன மாதிரி ஒர்க்கு அந்த வேலையோட காரணிகள் என்னென்ன இருக்கு அதுவும் இதோட இன்க்ளூட் ஆயிருக்கும், பேசிக் மோஷன் டைம் ஸ்டடி,
பேசிக் மோஷன் டைம் இதுவும் இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்தது தான் ஆல் ஆஃப் த above. ஸோ இதுக்கு ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் முக்கியமான கேள்வி. ஜாப் எவாலுவேஷன் இஸ் த மெத்தட் ஆஃப் டிட்டர்மைனிங். எவாலுவேஷன்னா ஒருத்தர் எவ்வளவு எஃபிஷியண்டா ஒர்க் பண்றாரு அப்படின்னு இல்லை, ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும். ஓகே, இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும்னு அந்த ஒரு வேலைக்கான கணக்கீடு தான் ஜாப் எவாலுவேஷன். ஓகேங்களா, இது வந்து எஃபிஷியன்சி, இது வந்து அப்ரைசல், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் என்னன்னா ஒர்த் ஆஃப் த மிஷின் அப்படி கிடையாது. ஒர்க்கர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆன் யோர் ஜாப் இது வேற டிபார்ட்மெண்ட். ரிலேட்டிவ் டைம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜாப் அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஒவ்வொரு விதமான ஜாபுக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும். ஓகேங்களா, அதை பத்தி எவாலுவேட் பண்றது தான் ஜாப் எவாலுவேஷன். ஓகே, which of the following is concerned with getting the work started and that the physical handing overனா கொடுக்கிறது, handing over of the manufacturing order to the operating facility. ஓகேங்களா, ஒரு வேலையை ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு அதை திருப்பி அதை கொடுக்கறது, அதுக்கு பேர் என்னன்னா டிஸ்பேச்சிங். அவ்வளவுதான், அனுப்புதல்னு பேரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. இப்போ பிளானிங்கிறது என்னன்னா திட்டமிடுதல். ஸோ எதை எப்படி பண்ணணும், இதை யார் இந்த வேலையை பண்ணணும், ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன வாங்கணும், எவ்வளவு ப்ராஃபிட் செட் பண்ணணும், இதெல்லாம் இதில் வரும்னா பிளானிங்ல வரும். ஓகேங்களா, ஸோ இது கான்செப்ட் பிளானிங்ல டிக்குன்னா இந்த அர்த்தம். ரூட்டிங் அப்படின்னா ரூட்னா வழி அமைச்சு கொடுக்குறது. இந்த வேலையை இங்க பார்க்கணும், அடுத்து இந்த வேலையை இங்க வேறுங்கிற வார்த்தை வரும் ரூட்டுங்கிறதுல. அடுத்த கொஸ்டின் அதுதான் வரும். டேஷ் லேஸ் டவுன் த ஃப்ளோ ஆஃப் ஒர்க் இன் த பிளான் அண்ட் டிட்டர்மைன் வாட் ஒர்க் இஸ் டு பி டன், வேர் இட் டு பி டன். வழின்னா என்ன அர்த்தம், ரூட்டிங்னா என்ன, வழின்னு அர்த்தம். எந்த வேலைய எங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரூட். இந்த வேலையை எங்க பண்ணணும், இந்த வேலையை அந்த இடத்துல பண்ணாதான் சார் கரெக்டா இருக்கும், இந்த வேலையை இந்த சைடு பண்ணுங்க. ஓகேங்களா, இது பேரு ரூட்டிங். சீக்வன்சிங்னு ஒண்ணு இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை ரெண்டாவது பண்ணணும், எதை மூணாவது பண்ணணும். ஓகேங்களா, இந்த வென்கிற வார்த்தை வந்தா சீக்வன்சிங், இந்த வேர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணா என்னது ரூட்டிங். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின். Checking the acceptability of manufactured product is referred as. செக் பண்றதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னப்பா, பேர்ல இருக்கு செக்கிங். ஓகே, இது ஓகே வாங்குமா, அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குமா, இதுல ஏதோ டிஃபெக்ட் இருக்கா இல்லையா, எல்லாம் ஓகேவா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, இன்ஸ்பெக்ஷன். வேற ஒன்றும் இல்லை. இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, அது செக் பண்றது, எல்லாம் கரெக்டா இருக்கா, அவுட்புட் வந்துருச்சா, எதுவும் டிஃபெக்ட் இருக்கா இல்லையா, அதான் இன்ஸ்பெக்ஷன். அடுத்தது நல்ல கேள்வி. டேஷ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபிட்னஸ் ஆஃப் த பர்பஸ். ஃபிட் ஆயிடுச்சுன்னா குவாலிட்டி தான். இது வந்து நல்லா ஃபிட்டா இருக்கு, இந்த ஃப்ரிட்ஜ் நல்லா ஃபிட்டா இருக்கு, இந்த வாஷிங் மிஷின் நல்லா ஃபிட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம், குவாலிட்டி. குவாலிட்டியோட இன்னொரு பெருமை தான் அவங்க கொஞ்சம் மாத்தி கேட்கிறாங்க. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் 39th question. In dash repairs are made after நல்ல கவனிங்க, after the equipment is out of order and it cannot perform normal function any longer. அப்படின்னா என்ன, ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதை வந்து மறுபடியும் கலட்டி எடுத்து வேற பாட்டை மாத்தி பண்ற பில்டிங்க ஏதோ பண்ணி ஃபிட் பண்றதுக்கு பேரு என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். அப்ப ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது பிரேக் டவுன் ஆகிறத தடுக்கிறது தான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஒன்றும் இல்லை, தினம் கிரீஸ் போடுறது, ஆயில் போடுறது, கிளீன் பண்றது, உள்ளுக்குள்ள ஏதாவது போயிருந்தா அதை எடுத்து விட்டு நல்லா தொடச்சி நீட்டா வைக்கிறது, இது எல்லாமே ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா வார்த்தை, மிஷின் ரிப்பேர் சரி பண்ணுங்க, ரிப்பேருங்கிற வார்த்தையே சரி பண்றதுதான். ஓகேங்களா, இது கலோக்கலா சொல்ற வார்த்தை. ரிப்பேர் அப்படின்னா சரி பண்றதுன்னு அர்த்தம்.
ஓகேங்களா? பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் டெக்னிக்கலா. பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் செஞ்சா அது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். பிரேக் டவுனே ஆகாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது பேர் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? அதுதான் 40வது கொஸ்டின். Periodic inspection of equipment and machinery to uncover conditions that lead to production breakdown and harmful depreciation. ஓகேங்களா? பழுது ஆகாம தடுக்கிறது. அது முடியாதுன்னா என்னைக்காச்சும் ஒன்றும் பிரேக் டவுன் ஆகும். அப்போ என்ன நம்ம, அதாவது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு சிம்டம்ஸ் காட்டும், ஒரு சவுண்டோ இதோ, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் இது இத்தனை நாள்ல பிரேக் டவுன் ஆக போகுது. அப்போ அதுக்கு தகுந்த ஸ்பேரை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு முன்னெச்சரிக்கையா நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். அதே நம்ம ஒழுங்காக ஆயில் பண்றது, கிரீஸ் பண்றது, இது எல்லாமே மெயின்டெனன்ஸ்ல வரும், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ல வரும். அது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னா அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அதை சரி பண்ணி அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷாப் இந்த மாதிரி அனுப்பிச்சி விடுவாங்க, இவங்க எடுத்து சரி பண்ணி திரும்ப அனுப்புவாங்க. ஓகேங்களா? 40. ஓகே, அடுத்த கொஸ்டினை அடுத்த செஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ.